தேவன் நமக்கு உடல் நலம் எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்த தேவனை நாம் நினைத்து பார்க்கணும். எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்துருக்கோம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து அப்படியே என்ன செய்யுது, மழை கொட்டுது. ஒரு இடத்துல வெயில் அடிக்குது. அன்னைக்கு யோசுவா செய்த அந்த ஜெபத்தினுடைய விளைவு இன்னைக்கு நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டோம். யோசுவா ஒரு இடத்துல கேட்பாரு, ஐயா இந்த இடத்துல மட்டும் பனி பெய்யட்டும், மற்ற இடமெல்லாம் காஞ்சி இருக்கட்டும். ஒரு மனிதனுக்காக தேவன் தன்னை தாழ்த்தி கொண்டு இவனுக்கு எப்படி இந்த யோசுவாவுக்காக நான் தேவன் இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக பரலோகத்தை படைத்த தேவன் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி ஒரு மனிதனுக்காக இறங்கி அவன் எப்படியெல்லாம் கேட்டார், அப்படியெல்லாம் செஞ்சார். இன்னைக்கு நம்ம எப்படியுமே நம்ம கேட்கறது இல்லை. ஆனா தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்புகளை பூமிக்கு அனுப்பி கொண்டது நம்ம கேட்கறது இல்லை. தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்புகளை பூமிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த நியாய தீர்ப்புகளை கண்டாவது இந்த சமுதாயம் இப்ப இருக்கிற இந்த சந்ததி, ஒருத்தர் 70 வயசுல இருக்கலாம், ஒருத்தர் 85 வயசுல இருக்கலாம், ஒருத்தர் 90 வயசுல இருக்கலாம், ஒருத்தர் 65 வயசுல இருக்கலாம். இப்படி படிப்படியா இருக்கக்கூடிய இந்த சந்ததி தேவனை எப்படி நேசிக்கிறது, எப்படி தேவனை எப்படி நேசிக்கிறாங்க சொல்ல முடியல. யாராலையுமே சொல்ல முடியாத வார்த்தைகளை தேவன் இந்த வேதத்தில் எவ்வளவு எழுதி வைத்திருந்தாலும் கூட, ஆனால் இன்றைக்கும் தேவன் வருகிறார் என்று மட்டும் சொல்றாங்க. அவருடைய நியாய தீர்ப்பு இந்த பூமியில நடக்கிறது என்று சொல்லி யாருமே ஏத்துக்கிறதுக்கு வழி கிடையாது. அதனால தான் 2வது வாரத்திலே தேவனுடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. மத்தேயு 26வது அதிகாரம் 46வது வசனம் சொல்லுகிறது. யூதாசை நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருப்போம், இயேசுவை காட்டி கொடுத்துட்டாரு துரோகி நம்ம தான் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் சொல்லியிருக்கோம். நம்ம கண்ணை முன்னாலும் யூதாசை திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. யூதாஸ் சும்மா சாதாரண யூதாஸ் சாதாரண ஆள் இல்லைம்மா. கரெக்டாக காட்டி கொடுத்தாரு. மனு மக்களை மீட்க வந்த இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி எனக்கு பிரயோஜனம் இல்லை. மனு மக்களை மீட்க வந்த இந்த இயேசுவை நம்பி எனக்கு பிரயோஜனம் இல்லை. எனக்கு ஏரோதனுடைய காசும் ஏரோதனுடைய வசதிகளும் எனக்கு தேவை என்று சொல்லி அழகா ஒரு முத்தமிட்டு இயேசுவை காட்டி கொடுத்தார். எழுதப்படுகிறது. அந்த வசனத்தை படிச்சு பார்ப்பவன் 46 படிமா. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். இதுவரைக்கும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எடுத்து படிச்சிருப்போமா? நம்ம இது மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் எடுத்து நம்ம படிச்சிருப்போமா? என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம். என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான். இயேசு ஓடி ஒளியலங்க. இன்னைக்கு ஊழியக்காரங்க பூரா என்ன செய்யறாங்க, ஜாமீன் கேட்டுக்கிட்டு ஆகிறாங்க. கேவலமா இருக்கு. நான் தான் இந்த தப்பு செஞ்சேன், நீ என்ன தண்டனை கொடுக்குறீங்க, வாங்க எனக்கு இந்த தண்டனை கொடுங்கன்னு சொல்லி ஏற்றுக்கக்கூடிய மனநிலை. ஒரு கிறிஸ்தவன் எதுக்குங்க ஜாமீன் கேட்கணும்? ஒரு ஊழியக்காரங்க எதுக்கு ஜாமீன் கேட்கணும்? ஒரு ஊழியத்தில் நான் தப்பு செஞ்சிட்டேன், ஐயா என் மேலே ஒரு புகார் சொல்றாரு, வாயா விசாரியா, அது உண்மையாக தான் எனக்கு தண்டனை புரியா. யாருங்க சொல்றா? யாராவது சொல்றாங்களா? ஒரு பொண்ணை தொட்டுட்டாலும் ஓடி போய் எங்கேயாவது போய் ஒண்டிக்கிறான், திருடிட்டாலும் எங்கேயாவது போய் ஒண்டிக்கிறான், வெறும் கையாடல் செஞ்சிட்டாலும் ஏறி போய் ஒண்டிக்கிறான். அதாவது மனுஷன் நீங்கள் என்ன செய்யறான், தப்பிக்கிறதுக்கு தான் வழியை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் ஒரு வீட்டில் வேலைக்கு போகிறேன். நான் வேலைக்கு போகிற இடத்துல ஒரு 2 பெயிண்டை திருடிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கேன். 2 பெயிண்டை திருடிட்டு வந்துட்டேன். அது வீட்டுக்காரவங்களுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. அன்னைக்கு காலையில் அடிக்க போகிற நேரத்தில், நேற்று தானே அவனுக்கு ஒரு லிட்டர் நான் வாங்கி கொடுத்தேன், எங்கேயா பண்ணிச்சுன்னு கேட்குறப்போ நான் பெத்தான்னு முடிக்கிறப்போ வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க, 50 ரூபா நல்லா வசைப்பாடுவாங்க. 50 ரூபா வசைப்பாடுவாங்க. என் வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மாவை கேட்பாங்க, எங்கள் அக்காவை கேட்பாங்க, அவனை இவனு
அப்போ ஒரு வார்த்தை ரோசப்பட்டு நான் கேட்டேன்னா அப்ப என்ன சொல்லுவான்? ஒரு வார்த்தை ரோசப்பட்டு கேட்டேன்னா இப்ப நீ தான் அதை எடுத்தியா, அதை முன்னாலே சொல்ல வேண்டியது தானே. இது மாதிரி சொல்றதுக்கு இன்னைக்கு யாருமே நீ பாட்டுக்கு திட்டுடா, எனக்கு தேவையில்லை. மிஞ்சி மிஞ்சி போனால் கடையில் விற்கிறப்ப அது 360 ரூபா, வெளியே கொண்டு வந்து கொடுக்குறப்ப 200 ரூபா கொடுப்போம், கேவலம். ஆனால் யூதாஸ் அழகாய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துருவோம். இவர் தான் இயேசு, பிடிச்சிக்கங்க. இன்னைக்கு நம்ம இயேசுவை காட்டி கொடுக்க முடியுதா? இயேசுவை நம்ம காட்டி கொடுக்க முடியுதா? சொல்லுங்க பார்க்கலாம். யூதாஸை நம்ம கேவலமாக திட்டுறோம், கேவலமாக பேசுகிறோம், எல்லாம் பேசுகிறோம். ஆனால் யூதாஸுக்குள்ள உள்ள தைரியம், யூதாஸுக்குள்ள உள்ள மன உறுதி இன்னைக்கு நமக்கிட்ட இருக்குதா? இன்னைக்கு அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ ஒரு குடும்பத்தில் கூட நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு வேதத்தை தூக்குறவன்னு சொல்லி பிள்ளைங்க கூட யாரும் காட்டி கொடுக்க முடியல. எல்லாம் உனைய வெல்லவா, என்னைய வெல்லவா, புருஷனை வெல்லவா, பொண்டாட்டியை வெல்லவா, பொண்டாட்டி பிள்ளை வெல்ல, இப்படி தான் கிறிஸ்துவ குடும்பங்கள் இன்னைக்கு அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் யாரை வென்று யாருக்கு யார் மெடல் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனால் மெடல் கொடுக்குறவர் மேலே இருக்கிறார், அல்லே பரிசு கொடுக்குறவர் மேலே இருக்கிறார். அந்த பரிசு கொடுத்தனால தான் யூதாஸ் அழகாய் சொல்லுவார், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி, இந்த எவ்வளவு குற்றத்தோட இந்த வேதத்தை நம்ம தூக்குறோம், எவ்வளவு குற்றத்தோட இந்த வேத வார்த்தைகளை நம்ம படிக்கிறோம், எவ்வளவு குற்றத்தோட நம்ம வேத வசனங்களை நம்ம தியானிக்கிறோம். இப்போ நம்ம இயேசுவை நம்ம காட்டி கொடுக்குறோமா, இயேசுவை நம்ம மிதிக்கிறோம் சொல்லி பார்ப்போம். அன்னைக்கு பொருளாசையினாலே தன்னுடைய அபிஷேகத்தை இழந்த யூதாசு, இனி எனக்கு இந்த இயேசு கிறிஸ்து வேண்டாம், இந்த இயேசு கிறிஸ்துனால நான் எனக்கு எந்தவித பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அழகா போய் காட்டி கொடுத்தோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுருக்குறோம். எவ்வளோ காலமாக இயேசு கிறிஸ்துவ இந்த இந்தியாவில் ஏற்றுருக்குறாங்க. ஆனால் அன்னைக்கு வந்த கிறிஸ்தவனை காட்டிலும், ஆனால் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவன் படு மோசமானவங்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா, படு மோசமானவங்களாக இருக்கிறாங்க. அன்னைக்கு வந்த கிறிஸ்தவன் தன்னுடைய பொருளை விற்று, உடையை விற்று, நிலத்தை விற்று இந்த இடத்துல சபையை கட்டி தேவனுடைய வார்த்தையை சொல்லி இலவசமாக கொடுத்தாங்க. ஆனால் அவங்ககிட்ட இருந்து பயிற்சி எடுத்து, அவங்ககிட்ட இருந்து சத்தியத்தை வாங்கி, அவங்ககிட்ட இருந்து சத்தியத்தை வாங்கி அவங்களோட சத்தியத்தில் வாழ்ந்தவங்களாம் இன்னைக்கு என்ன செய்யலாம்? சத்தியத்தை விற்றுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த ஜனங்களும் ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாம் ஒன்றும் நம்ம நினைக்க வேணாம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு போஸ்ட் அடிக்காத ஊழியம் ஏதாவது இருக்குதா? பாருங்க, போஸ்ட் அடிக்காத ஊழியம் ஏதாவது இருக்குதா? வர்ஜிலு, லியோ, ஐயான்னு சொல்லி பேரை மட்டும் போட்டு செஞ்சால் அது ஊழியம். ஒருத்தருடைய படத்தை போட்டு ஊழியம் செஞ்சால் அது ஊழியமா? சொல்லுங்க பார்க்க. இயேசுவை காட்டி கொடுக்குறானா இல்லை இயேசுவை விற்கிறான்? சொல்லுங்க பார்க்க. இயேசுவை அவன் காட்டி கொடுத்தானா அவன் போஸ்டர் போட மாட்டான். அவன் போட்டாவை போட்டு இயேசுவை விற்கிறான். அதுதான் இன்னைக்கு சபைகளும் இன்னைக்கு அதுதான் ஓடுது. இன்னைக்கு நம்மளும் என்ன சொல்றோம்? பவுல் அழகா எழுதுவார். பவுலா நட்டான், பர்னபாவா நீர் பாய்ச்சினா, நாங்கள் பயிரிட்டோம், விளைய செய்தவர் அவர். அல்லேலூயா. இன்னைக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோஷ்டியாக மாறி போயிட்டாங்க. நாங்கள் அவருங்க, நாங்கள் இவருங்க, நாங்கள் அவருங்க, நான் அவரை சேர்ந்தவங்க, இவரை சேர்ந்தவங்க. எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு? தேவன் வேறு பிரித்து வந்து கொண்டு இருக்கிறார். நீ அவரு இவரு இல்லை, அவர் சொன்னாரு, நீ செஞ்ச. யாருக்காக நீ செஞ்ச? அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த இடத்துல அழகாக எழுதப்படுகிறது, யூதாஸ் அவரை காட்டி கொடுத்தார். கிறிஸ்துவ ஜீவியத்தில் இருக்கக்கூடிய நாம் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இயேசுவை நம்ம காட்டுறோமா? இயேசுவை காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையாவது நம்மகிட்ட இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நம்மகிட்ட இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போ எதுக்கு நம்ம ஒரு கிறிஸ்தவன் நம்ம சொல்லிக்கிட்டு? எல்லாம் மேல்மட்ட கிறிஸ்தவன்ல இருந்து அடிமட்ட கிறிஸ்தவன் வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு தப்பும் நிறைய தப்பு இருக்குது. அந்த தப்பை அவன் களையிறதுக்கு என்ன செய்யறான்? ஊழியன்ற ஒரு போர்வையை பத்திக்கிட்டாலே. அல்லேலூயா. ஊழியன்ற போர்வையை பத்திக்கிட்டாலே.
அப்போ எப்படித்தான் நம்ம இயேசுவை மறுதளிச்சா ஒருத்தர் இயேசுவை மறுதளிச்சிட்டாரு அவரை விட்டு அவரை அப்புறம் பின்னால் பார்ப்போம். இவர் காட்டி கொடுத்துட்டாருன்னு இவரை சொல்லிட்டோம். காட்டி கொடுத்த கரெக்டாக காட்டி கொடுத்தார். அந்த காட்டி கொடுத்த இயேசு தான் உயிர் தருந்தார். அல்லேலூயா. அந்த காட்டி கொடுத்த இயேசு தான் மரித்தோரிடத்திலிருந்து உயிர் தருந்தார். இன்னைக்கு நம்ம மறிச்சு போயிருக்கிறோம், நம்ம எழுந்திருப்போம் நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லி வச்சுட்டு போயிருப்போமா? இல்லை நம்மளை நம்பி இருக்கிற கொண்டாட்டி நம்ம நம்பி இருக்கிற சபையாட்ட நம்ம சொல்லிட்டு வருவோமா? இங்கே நீங்கள் இருங்க, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நான் அவருடைய சன்னிதானத்தில் நான் நிற்பேன். அப்பொழுது உங்களை குறித்து நான் அவர்கிட்ட சாட்சி சொல்லுவேன், இல்லை உங்களை குறித்து நான் குற்றம் சொல்லுவேன், உங்களை குறித்து நான் முறையிடுவேன். எந்த ஊழியக்காராவது சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே சொல்லுறாங்க, யாருமே சொல்ல. யூதாசு காட்டி கொடுத்த இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் திறந்தார். அல்லேலூயா. இது எவ்வளோ காலகாலமாக இந்த வேதத்தை நாம் படித்து கொண்டு இருக்கோம், வேதத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம். நான் மறுரூப மலையிலே அந்த மறுரூபமாய் வந்த 2ஆம் வருகையில் அவர் வரப்போறார் சொல்லக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய திரு சரீரத்தை காண்பதற்கும் அவருடைய சன்னிதானத்திலே நான் வரவேற்பதற்கும் நான் நிற்பேனா? யோசனை செய்து பார்ப்போம். யூதாசுக்கு இருந்தது பதவி ஆசை தான். ஆனால் நமக்கு எவ்வளோ ஆசை இருக்குது? பொருளாசை உள்ளவர்கள், திருடர்கள், காம பித்தர்கள், இவர்களெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பது இல்லை என்று எனக்கு பவுல் நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுட்டாரு. அப்போ இன்னமும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, நம்மகிட்ட எந்த ஆசையுமே இல்லையா? நம்மகிட்ட இல்லையா? எல்லா ஆசையும் வச்சுக்கிட்டு தான் அந்த வேதத்தை நம்ம தூக்கிக்கிட்டு இருக்கோம். யூதாசை மாதிரி என்றைக்கு நான் இந்த குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி என்றைக்கு இந்த மனசுல அழுகைக்கு பதிலாக நம்ம ரத்தம் வெளியே வருதோ அன்றைக்கு தான் ஒரு மனம் திரும்புதல். அல்லேலூயா. அன்னைக்கு தான் மனம் திரும்புதல். வெறும் கண்ணீரை விடுறதுனால மனம் திரும்புதல் அல்ல. கண்ணீரை விடுறது மனம் திரும்புதல். இயேசு கிறிஸ்து எப்படி கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்த பொழுதும் அவருடைய வேர்வை ரத்த துளிகளாய் வந்ததோ அதே மாதிரி மனிதர்களாகிய உன்னை நான் காட்டி கொடுத்து விட்டேனே, உன்னுடைய வார்த்தையின்படி நான் நடக்கலையே, உன்னுடைய வார்த்தையின்படி நான் செய்யலையே, இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, இவ்வளோ பாவமெல்லாம் இருந்துக்கிட்டேன். நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறேனே, ஒரு ஊழியக்காரன் என்று நான் சொல்லுகிறேனே, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி எந்த ஸ்தாபனமும் எந்த ஊழியக்காரரோ எந்த விசுவாசியை கேட்குறாங்களோ அவர்கள் மத்தியிலே இயேசுக்கு வடித்த கண்ணீர், இயேசுக்கு வேண்ட வேர்வை ஒரு ரத்தமாய் மாறுமே என்று சொன்னார். அதுதான் உண்மையான கண்ணீர். அந்த உண்மையான கண்ணீரை தான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் ஆவியிலே வேதனைப்பட்டு எழுதுகிறார். நான் இந்த குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன். யூதாசுக்கிட்ட குற்றம் இருந்துச்சு, இயேசு கிட்ட குற்றம் இல்லை. இன்னைக்கு யூதாஸ் இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு நம்மளை நிறுத்தி பார்ப்போங்க. யூதாஸ் நிற்க வேண்டிய இடத்துல நம்ம நிறுத்தி பார்ப்போங்க. நிறுத்தி பார்த்தால் யார் அந்த பாத்திரத்தில் கை வைக்க முடியும்? அதனால தான் இந்த சமூகத்தில் அழகாக எழுதப்படுகிறது. கடந்த நாட்களிலே டிவியில் ஒரு துயரமான ஒரு சம்பவம் வந்துச்சு. இந்த பிள்ளைக்கு 20 வயசு, பையனுக்கு 20 வயசு, பிள்ளைக்கு 20. திண்டுக்கல்ல அந்த பிள்ளை பிழைக்க வந்துட்டான். வேலைக்கு வந்த ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். வேலைக்கு வந்த இடத்துல அந்த பையனை விரும்பிட்டு அவன் கிறிஸ்தவ பிள்ளை பையனை லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு வேலை கிடையாது. அம்மா அப்பா போடுற சோறை தின்னுக்கிட்டு ஊரை சுற்றி வர பையன், ஏன்னா வாலிப பயலாச்சு, சோறை தின்னுக்கிட்டு வர இதை கிடைச்சதை விடுவானான்னு சொல்லிவிட்டு இந்த பிள்ளைய வீணாக்கி அந்த பிள்ளையும் பிறந்துருச்சு. புள்ள பிறந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவங்க அம்மா வீட்டுக்கு அந்த புள்ள போகிறா. மாமியாக்காரி திட்டுறா, ஏண்டி உனக்கும் சோறு பண்ணணும், உன் மகனுக்கும் சோறு பண்ணணும், நீ பெற்ற பிள்ளைக்கு நான் சோறு பண்ணுமாடி, என்கிட்ட என்ன தடி என்கிட்ட இருக்குது, வேணா வேலைக்கு போகிற பயிலான்னு சொல்லி அவங்க அந்த வசப்பாடி திட்டுறான். இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த மருமை என்ன செய்கிறாரு, அவள் செஞ்ச தப்ப உணர மாட்டேன்றா. அவள் பெற்ற பிள்ளை அவள் என்ன செஞ்சிருக்கிறா சொல்கிறதுக்கு, பால் குடிக்கிற பிள்ளைகிட்ட டிஷ்யூ பேப்பர் கொடுப்பாரு. இந்த டிஷ்யூ பேப்பரை ஊற்றி வாய்க்குள்ள போட்டான். டிஷ்யூ பேப்பரை வாய்க்குள்ள போட்டான். அந்த பிள்ளை சின்ன தொண்டை தானே. அந்த பிள்ளை என்ன மூச்சு திணறி அந்த பிள்ளை இறந்தது. வெளியே எப்படி கபடமாடுறான்,
இப்போ பால் குடிக்கிறப்போ பிள்ளைக்கு மூச்சு திணறி இறந்துருச்சுன்னு சொல்லி கவலைமாட்டான். ஆனால் போலீஸார் வந்து இவரை உண்மையை சொல்லு, கிறிஸ்தவ பிள்ளை உண்மையை சொல்லு, என்னை அடித்து துன்புறுத்தி நான் அவன்கிட்ட வந்து உண்மையை வாங்க வேணாம், நீ கிறிஸ்தவ பிள்ளை நீ உண்மையை சொல்கிறப்போ அவர் சொல்லுகிறா கண்ணீர் மாளுங்க, நான் என்னுடைய ரத்த வேகத்தில் உணர்ச்சி வேகத்தில் எது முடிவெடுக்க தெரியாமல் நம்பி நான் வந்துட்டேன். அதுக்கு இந்த பிள்ளை நாங்கள் செஞ்ச அந்த தப்புக்கு இந்த பிள்ளை வந்து பிறந்துருச்சு. இந்த பிள்ளை வந்து பிறந்தனால இதை எதிர்காலத்தில் நான் எப்படி வச்சு வளர்க்க போகிறேன் எனக்கு தெரியல, அதனால நானே கொண்டுட்டேன்ட்டான். கேட்குறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு அது மாதிரி தான் இது நடந்த சம்பவமாக இருந்தாலும் தன்னுடைய நடத்தை சரியில்லை என்று சொன்னார். எல்லாமே நடக்கும். அன்னைக்கு யூதாசனுடைய நடத்தை அன்னைக்கு சரியில்லை. யூதாசனுடைய நடத்தை சரியில்லாதபடினால தான் இயேசு கிறிஸ்துவை எப்போ காட்டி கொடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டே ஒரு நாள் காட்டி கொடுக்குறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த வேதத்தை தூக்குறோம். நான் இருக்கிற இடத்துல, நான் வசிக்கிற குடும்பத்தில், நான் வேலை செய்கிற இடத்துல, என் தெருவில் நான் இயேசு கிறிஸ்துவை நான் காட்டி கொடுத்துருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி காட்டி கொடுத்துருக்கிறேன்? யோசனை பண்ணி பார்ப்போம். அவர் ரட்சிக்கக்கூடியவர் தான், குணமாக்கக்கூடியவர் தான், வல்லமை உள்ளவர் தான், எல்லா பராமரமும் உள்ள நியாயாதிபதி தான். அவரை நான் எப்படி காட்டி கொடுத்துருக்கேன்? ஆனால் யூதாஸ் அன்னைக்கு காட்டி கொடுத்தவன அழகாய் போர் சேவர்கள் பிடித்தார்கள். அன்னைக்கு பிடித்து அவரை அடித்து துன்புறுத்தி மரணத்துக்கு அவரை கொண்டு போகின்ற பொழுது மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் இயேசு கிறிஸ்து யூதாசினால் உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. யூதாசினால் உயர்த்தப்பட்டார். இதுதான் மறை உண்மை. யூதாஸ் காட்டி கொடுத்தா ஒரு பக்கம் இருந்தாலும் கூட யூதாசினால் காட்டி கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். யூதாசினால் வெளிவர முடியாத உண்மையை இயேசு கிறிஸ்து செய்து காட்டினார். அதனால தான் 2 ராஜாக்களுடைய புஸ்தகம், நடத்தை ஒரு மனிதனுக்கு முக்கியம். 3 காரியம்: நடத்தை, செயல், பார்வை. நடத்தை ஒரு மனுஷனுக்கு சரியா இருந்துச்சுன்னா அந்த நடத்தை அவன் எதை நோக்கி ஓடுறானோ அந்த நோக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பான். விளையாட்டு வீரர்கள் தான் எனக்கு புதுசாக என்ன சொல்றாங்க, நீ எதுக்காக வந்து அதை நோக்கியே ஓடு, எதை நோக்கி வந்து அதே ஓடு. அவன் என்ன சொல்றான், நம்ம எதுக்காக வந்தோம், இந்தியாவுக்காக மெடல் வாங்க வந்தோம், அதையே பார்த்து ஓடு, அதையே பார்த்து செய்யணும். ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவிட்ட வந்தவன்ட்ட நடத்தை இந்த இடத்துல சரியா இருக்கா பாருங்க. நடத்தை இந்த இடத்துல சரியா இருக்கா? அது யாரா இருந்தாலும் சரி, கீழே இருக்க விளக்கமாறு பிடிச்சி சபையை கூட்டுற ஊழியக்காரா இருந்தாலும் சரி, பெரிய ஊழியக்காரா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட நடத்தை சரியா இருக்கும். நடத்தை சரியில்லை என்று சொன்னால் தேவன் நம்மை வாந்தி பண்ணி போடுவார் என்று எழுதப்படுகிறது. நடத்தை சரியில்லை என்று சொன்னால் தேவன் நம்ம என்ன செய்வாராம்? வாந்தி பண்ணி போடுவார் என்று சொல்றோம். காலங்காலமா எவ்வளோ காலமா கோயிலுக்கு போறோம், எவ்வளோ பிரசங்கத்தை கேட்கிறோம், எவ்வளோ வேதத்தை கேட்கிறோம், என்கிட்ட ஒரு மாற்றம் இல்லை என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன ஆகுமா? சாபமாய் மாறும் என்று நம்ம படிச்சிருக்கோம். சாபமாய் மாறு என்று படிச்சிருக்கோம். நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஒரு மனிதனை தேடி போவாங்க, இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க எப்படியா நம்மளை காப்பாற்றணும். ஆனால் நம்ம தேடி போற மனிதன் எத்தனை மாசம் ஆனாலும் எத்தனை வருஷமானாலும் நம்ம கண்ணிலே தென்பட மாட்டோம். அதுதான் பெரிய சாபம். அதுதான் பெரிய சாபம். நம்ம நினைச்சுக்கிட்டோம், இந்த மனுஷனை நம்ம தேடி பிடிச்சி போனா நம்மளை அங்கே செத்துருவாருங்க, இங்கே செத்துருவாருங்க, அவரால் நமக்கு வந்து பிரயோஜனம் வருங்க. எந்த காலத்திலையும் வராது. இயேசுவை நாம் சரியாக காட்டி கொடுக்காவிட்டால், நம்முடைய நடத்தையில இயேசுவை காட்டி கொடுக்காவிட்டால் நாம் என்றைக்குமே கிறிஸ்துவ ஜீவிதத்திலே வாழ முடியாது. வரலாறுல அழகாக ஒரு சம்பவம் எழுதப்படுகிறது. ஒரு நாள் மார்ட்டின் லூத்தர் என்ன செய்தாராம்? என்ன செய்து கொண்டிருந்தார்? ஒரு நாள் துக்க முகத்தோட உட்கார்ந்திருக்கிறார். துக்க முகத்தோட உட்கார்ந்திருக்கிறப்போ அந்த அமெரிக்க தேசத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம எப்படி அடக்கத்தில் எப்படி நம்ம கருப்போடைய உடையுமா அது மாதிரி கருப்போடைய அவங்க மனைவி அணிஞ்சிக்கிட்டு வந்து அவருக்கு முன்னால் நிற்கிறாங்க. கருப்போடைய அணிஞ்சிக்கிட்டு வந்து, ஏடி பைத்தியகாரி மாதிரி கருப்போடைய போட்டு எனக்கு யாரடி செத்தா ஏடி இப்படி நிற்கிறான்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இல்லை நீ இவ்வளோ என்றைக்குமே இவ்வளோ சோகமாக நீ இவ்வளோ சோகத்தோடு உட்காந்துருக்கிறீங்க, நீங்கள் தான் இன்னைக்கு இறந்துட்டீங்க. அப்போ அவள் சொல்கிறான், நீங்கள் தான் இறந்துட்டீங்க, நான் உயிராக இருக்கணும். அப்போ சொல்கிறான், இல்லை நான் இறக்குறடி, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார்.
இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறப்போ எவ்வளோ காரியங்களெல்லாம் இந்த தேவனுக்காக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கல்ல, இப்போ ஏன் நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வெளி உலகத்துக்கு காட்டி கொடுங்க. வெளி உலகத்துக்கு நீங்கள் காட்டி கொடுங்க. இவ்வளோ நாள் சபையை விட்டு வெளியே வந்தீங்கல்ல, வெளியே வந்து எவ்வளோ காரியமெல்லாம் சொன்னீங்க, எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக ஆச்சு. இந்த ஒரு காரியத்தில் மட்டும் ஏன் நீங்கள் தோல்வியில் இருக்கிறீங்க? ஒரு மனைவியின் மூலியமாய் அந்த மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய விசுவாசத்திலே உறுதியாய் நின்றார் என்று அவருடைய வரலாற்று சம்பவத்திலே எழுதப்படுகிறது. அவ்வளோ பரிசுத்தவான்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து நன்மைகளையும் கிருபைகளையும் பொழுது காட்டினார் என்று சொன்னார். இதை அவரை நம்பி வந்திருக்கிற நமக்கு அவரை காட்டி கொடுக்கக்கூடிய பாதை சரியான பாதையாக இருந்தால் அவர் நம்மை நிச்சயம் காட்டி கொடுப்பது மாத்திரமல்ல, நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நான் இன்னைக்கு +2 படிச்சிருக்கேன், +2 அடுத்த காலேஜுக்கு போகிறேன். அந்த காலேஜுக்கு போகிற இடத்துல நான் எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன், எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன். மற்றவெல்லாம் நகை பட்டுட்டு வருவார், ஜிம்கி பட்டுட்டு வருவார், தோட பட்டுருவார், ஏதோ பட்டுட்டு வருவார். என் கழுத்தில் ஒன்றுமே இல்லை. நான் எப்படி இருக்கேன்? 4 பேர் என்னை பார்த்து கேட்கத்தான் செய்வேன், நீ ஒன்றுமே காதில் போடலையே, என்ன தான் செய்ய போகிறேன்? இப்போ அந்த இடத்துல தான் நான் வேதத்தை சுமக்கக்கூடியவர், என் வேதத்தில் சுமக்கக்கூடியவர். இந்த வேதத்தில் தங்கத்தை கடவுளுக்கு தான் காணிக்கையாக செலுத்தியிருக்கிறாங்க. இந்த தங்கத்தை என் கழுத்தில் போடல நம்ம சொல்ல முடியுமா? தங்கத்தை கழுத்தில் போடல நம்ம சொல்ல முடியுமா? பகட்டான வாழ்க்கைக்கு முன்னால நம்ம இயேசு கிறிஸ்துவை நிச்சயம் காட்டி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆடம்பர வாழ்க்கைக்கு முன்னால என்னுடைய இயேசு கிறிஸ்துவை நான் காட்டி கொடுக்க வேண்டும். நான் ஒரு அழைப்புக்குள் வந்திருக்கிறேன். என்னுடைய அழைப்பு ஒரு வித்தியாசமான அழைப்பாக இருக்கிறது. அந்த அழைப்பிலே நான் உறுதியாக இருப்பேன் என்று சொன்னால் தேவன் நிச்சயம் என்னை உயர்த்தி காட்டுவார். அல்லேலூயா. நிச்சயம் காட்டுவார். ஒன்று வேணாம், நீங்கள் நிர்மலா சீதாராமனை பார்த்துக்கோங்க. நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர். அவங்க பேட்டி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க முடியெல்லாம் என்ன செஞ்சாங்க, இல்லை வெள்ளையன்னு சாதாரண காட்டன் படம் தான் கட்டி அந்த அம்மா பேட்டி கொடுப்பாங்க. சாதாரண காட்டன் படம் தான். அவங்களுடைய பேட்டியெல்லாம் நல்லா கவனிச்சிருப்பாரு. ஒரு பட்டு புடவையோ ஒரு ஆடம்பரமாக அந்த அம்மாட்ட இருக்காது. சாதாரண காட்டன் புடவை, ஒரு லைலக்ஸ் புடவை கட்டி தான் நல்லா பேட்டி கொடுக்கும். ஆனால் நம்மக்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாமல் என்ன செய்வோம்? வசதி வாய்ப்பு இருக்குன்னா என்ன செய்வோம்? போத்தீஸ்ல பட்டு புடவை, அங்கே பட்டு புடவை, நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம இப்போ அவ்வளோ அழகாக பேட்டி கொடுக்கும். அந்த அம்மா பாருங்க, காலத்தில் இருக்காது ஒன்று இருக்கு, ஆனால் தைரியமாக பேசும். விரல் நுனியில் ஒவ்வொரு சம்பவத்தையும் வச்சிருக்கும். இப்போ அந்த அம்மாவுடைய நினைவாற்றல் எப்படி இருக்கும் பாருங்க. விரல் நுனியில் இந்த கேள்வி தான் கேட்க போனால் இவனுக்கு எப்படி தான் பேசணும் நம்ம கேட்போம். ஆனால் கூட்டுத்தனமான கேள்வி கேட்டாலும் அதுக்கு அந்த அம்மா கரெக்டாக நியாயமான பதிலை கரெக்டாக உங்களுக்கு நிப்பாட்டுவாங்க. முன்னால் உள்ள அரசு என்ன செஞ்சிச்சு, பின்னால் உள்ள அரசுக்கு நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு உலகத்தாருடைய மனிதனே ஒருத்தர் இப்படி தன்னுடைய நடத்தையை காட்டுகின்ற பொழுது இன்னைக்கு கிறிஸ்துவ உலகம் காட்டி கொடுக்கப்பட்ட யூதாசை நம்பி வீழ்ந்து போன இந்த சமுதாயத்திலே இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி காட்டி கொண்டு இருக்கிறேன்? ரெண்டாவது ஒரு சம்பவம் நடத்தை சொல். ரெண்டாவது செயல் சொல்றாரு. 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனம். 2 ராஜாக்களுடைய புஸ்தகம். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கையின் மேலும் படும்படியாக அவனை குப்புற படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. இந்த சம்பவத்தை நம்ம நிறைய சம்பவம் படிச்சிருக்கோம். இப்போ எலியாவுக்கு பின்னால யார் வரணும்? கேயாசி வரணும். எலியாவுக்கு பின்னால யார் வரணும்? கேயாசி வரணும். கேயாசியினுடைய நடத்தை எப்படி இருக்குது? போய் எலியா அந்த ஊரில் போய் தங்குறாரு. அந்த வீட்டுக்கார பிள்ளை சின்ன வயசு, அவருடைய கணவர் முதிர் வயது. அல்லேலூயா.
இவன் வயசுக்குள்ள அவர் கணவர் முதிர் வயது. அப்போ எலியாவுக்கு என்ன வயசு இருக்கும், கேயாசிக்கு என்ன வயசு இருக்கும், அது சிந்தனை பண்ணி பார்ப்போம். எலியாவை அந்த புள்ள அவ்வளவு இவர் தேவனுடைய மனுஷன் சொல்லி தன்னுடைய மேல் வீட்டு அறையை வச்சு ஒரு கட்டில் போட்டு குத்து விளக்கு வச்சு டேபிள் போட்டு அவரை ஒரு வேதத்தை தியானிக்கக்கூடிய மனுஷன், ஒரு ஆசாரின்னு சொல்லி அங்கே வச்சிருக்கிறார். ஆனால் கேயாசி அவகிட்டே போய் பேசியிருக்கிறான். அதே லூயா, இந்த பிள்ளைகிட்டே போய் பேசிக்கிட்டு இருக்கான். அவள் பிள்ளைகிட்டே பேசி அவள் தாயினுடைய ரகசியத்தை அந்த பிள்ளை தாயினுடைய ரகசியத்தெல்லாம் வாங்கிட்டான். அவகிட்ட சொல்கிறான். அவங்கள்ட்ட இவன் குடும்ப கதையெல்லாம் போய் சொல்லியிருக்கிறான். குடும்ப கதையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தீர்க்கதரிசி எலியா கேட்குறாரு, நான் ராஜா எதுன்னு பேசணுமா, சேனாதிபதிகிட்ட நான் எதுன்னு பேசணுமா, உனக்கு நான் ஏதாவது செய்யணுமா? அப்போ இது தன்னுடைய குறைய சொல்கிறா. ஐயா, எனக்கு பிள்ளை இல்லை, என் பெருசாக என் வீட்டுக்கார வயசு மூத்தவர், நான் சின்ன பிள்ளை, எனக்கு பிள்ளை. அப்போ எலியா அழகாக சர்வ அடுத்த முறை நான் வருகின்ற பொழுது, அடுத்த முறை தீர்க்கதரிசி அந்த இடத்துல வருகின்ற பொழுது உற்பவ காலத்தில் நீ குழந்தையை பெற்றிருப்பாள் என்று சொல்லி அழகாக சுற்றி போயிட்டார். ஆனால் அந்த பிள்ளை ஒரு நாள் வயல்வெளிக்கு போகிறான். தலை வலிக்குன்னு சொல்கிறான். தலை வலித்தவன் மடித்து போகிறான் தாயினுடைய மடியிலே. அவள் எந்த ஆஸ்பத்திரியும் தேடி ஓடவில்லை. எந்த ஆஸ்பத்திரியும் போய் தேடி ஓடல, எந்த ஆஸ்பத்திரியும் தேடி ஓடல, எந்த டாக்டரையும் போய் பார்க்கல. இது தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி எனக்கு பிறந்த குழந்தை. அல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் சொன்ன பாதி எனக்கு பிறந்த குழந்தை இந்த குழந்தை. அதனால் தேவனுடைய மனுஷனை நான் போய் பார்த்து நான் அழைத்து வர வேண்டும். அப்பொழுது அந்த சுனமியாலை பார்த்து எலியா கேட்பார், இதோ சுனாமியால் விடுகிறார், அவளை பார்த்து நீ நலமா என்று கேள். அப்போ எல்லா காரியத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் சுனாமியாலை பார்த்து கேட்டதுக்கப்புறம் எல்லா நலம்தான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீ குழந்தையை பெப்பா என்று சொன்னீரே, இந்த குழந்தையை நான் பெற்றெடுத்த, இப்போ அந்த குழந்தை செத்துருச்சு, நான் உன்னுடைய ஜீவனை விட மாட்டேன், உன்னை காலை பிடிச்சிக்கிட்டு என் கூட வாங்கலாம். அப்போ தீர்க்கதரிசி என்ன செய்வார், படித்த மாதிரி கேயாசினுடைய கையில் போய் ஒரு தடியை கொடுத்து அனுப்புவார். கேயாசினுடைய கையில் ஒரு தடியை கொடுத்து அனுப்புவார். அந்த தடியை கொண்டுட்டு போய் எதுக்காக தடியை கொடுத்து போகிறது, எதுக்காக? வழியில் யார்கிட்டையும் பேசாத, யார் உன்னை எது கேட்டாலும் அவங்களுக்கு பதில் சொல்லாத, எதுவும் உனக்கு எந்த பதில் சொல்லாமல் என்ன நோக்கத்திற்காக நீ போனாயோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி வா என்று சொல்லுவார். எந்த நோக்கத்துக்காக நீ போனாயோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி வா என்று சொல்லுவார். ஆனால் போன நோக்கமான வித்தியாசமான நோக்கமாக இருந்தபடினால் பிற்காலத்திலே எலியா மாதிரி நடக்க வேண்டியவன் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனான். அல்லேலூயா. தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனான். ஒரு மனிதனுடைய செயல் சரியில்லை என்று சொன்னார், அந்த செயலிலே தேவனை நிச்சயமாய் காட்டி கொடுக்கவே முடியாது. நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கோமோ அந்த வேலையை தான் நம்ம செய்யணும். அந்த வேலையை விட்டு மற்ற வேலையெல்லாம் நம்ம செஞ்சோம்னா, என் வேலையே எடுத்துக்கங்க, 4 பேரை வேலை கூட்டிகிட்டு போவான். மேஸ்திரிக்காரன் 4 பேர் 3 பேரை வேலை கூட்டிகிட்டு போவான். அவனுக்கு எங்கள் தலைக்கட்டு காசும் கிடைக்கும். அவனுக்கும் ஒரு கூலி வேணும்னு என்ன செய்வான், எங்களை 3 பேரை வேலை செய்ய விட்டு அவன் கீழே என்ன கூட்டிக்கிட்டு பெருக்கிக்கிட்டு இதை அள்ளி போட்டுக்கிட்டு அதை அள்ளிக்கிட்டு இருப்பான். அவனுக்கும் அந்த கூலிக்கார சம்பளம்னு கொடுக்கும். அவனுக்கு 4 ஆள் சம்பளம், 3 ஆள் சம்பளம், 4 ஆள் சம்பளம் கொடுத்து அவனுக்கும் சம்பளம் கொடுக்கும். இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு ஜீவியம் நடக்குமே என்று சொன்னார், ஒரு நடத்தை இருக்குமே என்று சொன்னார். அந்த இடத்துல இன்னைக்கு அவனும் ஒரு வேதத்தை படிக்கிறவன் தான், அவனும் ஒரு சபையில் ஒரு அங்கத்தினால தான் இருக்கிறான். இப்படி செஞ்சானா அவன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக சாமம் வரும். 3 பேரை அனுப்பிச்சி விட்டுட்டாலடா, இந்த 3 பேர் என்ன வேலை செய்யல, 3 பேரை அனுப்பிச்சி விட்டுல, 3 பேரை நீ என்ன வேலை செய்யட்டும், நீ எதுக்கு நீ செய்யற, நீ போன்னு சொல்லி வீட்டுக்காரங்க சொல்லவும் முடியாது. இவன் உடனே இல்லைங்க அங்கே வேலை செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, அப்படியே நம்பி இருக்கிற வேலைக்காரன் அப்படியே ஏதாவது ஒரு பழியை போட்டுருவோம். ஒருவேளை வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க, சரி நல்லா நம்மளை விட ரொம்ப கண்காணிக்கிறாரு போல, வேலைக்காரனை கண்காணி நம்ம வீட்டையும். ஆனால் வீட்டில் நம்ம எப்படி திருடிட்டு போனால் கூட இருக்கிற வேலைக்காரனுக்கு தான் தெரியும். வீட்டில் இருக்கிற வாங்கி வச்சுக்கிற பொருளை திருடுறாங்க, வீட்டில் இருக்கிற பொருளையும் எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்ட்டு கூட இருக்கிற வேலைக்காரனுக்கு தான் தெரியும். ஆனால் வீட்டுக்காரன் அவனை தான் நம்புவான். அது மாதிரி தான் இன்னைக்கு கிறிஸ்துவ ஜீவன் போய்கிட்டு. இன்னைக்கு இதே மாதிரி தான் அன்னைக்கு கேயாசினுடைய வாழ்க்கை இருந்துச்சு. எலியாவை நம்பவில்லை. இந்த கேயாசி போய் நான் எப்பேற்பட்ட அழைப்பில் இருக்கிறேன், எப்பேற்பட்ட அழைப்போடு நான் வந்திருக்கேன், அவன் நம்பாமல் போன அப்படின்னால தான்
அன்றைக்கு கேயாசினுடைய வாழ்க்கை இன்றைக்கு வீணாய் போனதுக்கு காரணமே அது. அவருடைய செயல் சரியில்லைங்க. அவருடைய செயல் சரி இருந்துச்சுன்னு சொன்னால் எவ்வளோ காரியங்களை ஜெயமாய் எடுத்திருக்கலாம், எவ்வளோ காரியங்களை ஜெயமாய் நடைபெற்று கொண்டு இருக்கலாம். கிறிஸ்துவ ஜீவியத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் இன்றைக்கு நம்முடைய நடத்தை முதலாவது முக்கியம். நம்முடைய நடத்தை முதலாவது முக்கியம். இரண்டாவது செயல், இன்னொரு செயல் ஒன்று சொல்ல போகிறோம். யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை படி. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் இருந்தார்கள். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார். இப்போ இந்த இடத்துல தேவனுடைய வல்ல கிரியை பார்க்கிறதா, இவங்களுடைய செயலை பார்க்கிறதா? ஒரு நேரம் தாகத்துக்கு நம்ம தண்ணி எல்லாமே நம்ம என்ன செஞ்சோம், அப்படி பேசுறோம். 3 நாள் நம்ம மனாந்தரத்துல நடக்கிறார். அவர்கள் தான் வேதத்தில் அழகா எழுதப்படுற, உபாகமத்தில் எழுதப்படுகிற பாலைவனத்தில் நடந்ததால் அவருடைய விட அழுக்காகவும் இல்லை, அவருடைய கால்கள் வீங்கவும் இல்லை, அவருடைய செருப்பு தேவை அவ்வளோ புதுசாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கிறப்போ இவர்கள் செயல் சரியில்லாதபடினால் தேவன் இவர்கள் வனாந்தரத்தில் அவர்களை அலைய விட்டார். வனாந்தரத்தில் அலைய விட்டார். நம்ம அழைச்சிட்டு வந்த அழைப்பு எப்பேற்பட்ட அழைப்பு, அழைச்சிட்டு வந்த அழைப்பு எப்பேற்பட்ட அழைப்பு. பெரிய கொடூரன்ட்டு நம்ம விடுதலை வாங்கிட்டு வந்திருக்கிறோம். பெரிய கொடூரன்ட்டு நம்ம விடுதலை வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இந்த கொடூரன்ட்டு விடுதலை வாங்கிட்டு வந்தபடினால் நமக்கு இந்த தண்ணி பெரிய காரியம் இல்லை. இந்த தண்ணி பெரிய காரியம்னு சொல்லி எந்த ஜனமுமே நினைக்கல. அவங்களுடைய செயல் சரியில்லாதபடினால்தான் அவர்கள் மாறாவுக்கு வந்த பொழுது மாறாவின் நீர் கசப்பாய் இருந்தது. அல்லேலூயா. மாறாவின் நீர் கசப்பாய் இருந்தது. என்னுடைய செயல் சரியில்லை என்று சொன்னார், என்னுடைய நடத்தை சரியில்லை என்று சொன்னார், மாறாவினுடைய கஷ்டத்தை நான் அனுபவித்து தான் ஆக வேண்டும். மாறாவினுடைய கஷ்டத்தை நான் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அந்த இடத்துக்கு பேர் எழுதப்படுகிறது சூர் வனாந்தரம் என்று. சூர் வனாந்தரம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த சூர் வனாந்தரம் நிச்சயமாய் வரும். நிச்சயமாக பெரிய ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரன் உலகத்தார் எல்லாத்துக்குமே இந்த சூர் வனாந்தரம் நிச்சயமாய் வரும். இந்த சூர் வனாந்தரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, அவர்கள் 3 நாள் தாகத்திலே அலைந்து திருகின்ற பொழுது மாறாவை மதுரமாக்கினவரே, இந்த சூர் வனாந்தரத்திலே எங்களுடைய செயல்பாடுகளிலே நாங்கள் உறுதியாக பிடித்துக் கொள்ள அந்த ஜனங்களுக்குள்ள அறிவு போல எங்களுக்கு வேணாம் ஐயா. அந்த ஜனங்களுக்கு போல அறிவு எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு நல்ல அறிவை தார், நல்ல அறிவை தார், நல்ல பலனை தாரும். உண்மையே உறுதியாக பிடித்து கொண்டு உண்மையே வாழக்கூடிய ஞானத்தை நீ தருவாய் என்று சொன்னால் மாறாவின் நீரை மதுரமாக்கினவர் இன்று நம் மத்தியிலே இருப்பார் என்று சொன்னால் அந்த மாறாவினுடைய கஷ்டங்களை நிச்சயம் நமக்கு மதுரமாக தனது தியான பாடல நம்ம அழகாய் பாடணும். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் நல் நேசர் என் மத்தியில் உண்டு. அல்லேலூயா. மாறாவின் நீரை நல் தேனாக மாற்றும் என் நேசர் என் மத்தியிலே உண்டு. பாடலாய் மற்றும் பாட வேணாம். இது நம்ம நினைச்சு பார்ப்போமே. வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மாறா நிச்சயமாய் வரும். மாறா என்பது தனிமையை குறிக்கிறது. மாறா என்பது தனிமையை குறிக்கிறது. அந்த மாறான்ற இடத்துல நான் கட்டுன புருஷனோ, நம்பியிருக்கிற தாயோ, நம்பியிருக்கிற அப்பனோ, நம்பியிருக்கிற சேதகனோ யாரும் வரமாட்டாங்க. யாரும் வரமாட்டாங்க. யாரும் வரமாட்டாங்க. அந்த மாறாவிலே நான் நிச்சயமாய் நின்றே ஆக வேண்டும். மாறாவிலே நிச்சயம் நின்றே ஆக வேண்டும். மாறாவிலே நாம் நிச்சயமாக நின்றே ஆக வேண்டும். மாறாவிலே நான் நிற்கின்ற பொழுது, மாறாவிலே நிற்கின்ற பொழுது தேவனுடைய செயலை நாம் கண்டுபிடித்தோம் என்று சொன்னால் நமக்கு மாறா மதுரமாய் மாறும். மாறா மதுரமாய் மாறும். மாறா நமக்கு துன்பமாய் மாறும் என்று சொன்னால் நம்முடைய செயல் சரி இருக்காது. நம்முடைய செயல் சரி இருக்காது. நம்முடைய செயல் சரியில்லாதபடினால்தான் மாறாவை நாம் மதுரமாய் மாற்ற முடியாது.
மாறாவை மதுரமாய் மாற்ற முடியாது. இவருடைய பார்வையெல்லாம் கேஆசி மாதிரி இந்த ஜனங்களுடைய பார்வை. கேஆசி எப்படி அன்னைக்கு அந்த வீட்டுக்கார பிள்ளைகிட்டே போய் பேசிக்கிட்டு தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனாலும், இந்த ஜனங்கள் அபிஷேகப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் இந்த அபிஷேகப்பட்ட ஜனங்கள் என்ன செஞ்சிருச்சு? வீணா போயிருச்சு, வீணா போயிருச்சு. தேவனுடைய மனுஷனையும் நம்பல, தேவனையும் நம்பல. இன்னைக்கு நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். வார்த்தையை நம்ம படிக்கிறோன்றோம். ஆனால் வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்க முடியல. வார்த்தையை ஏற்றுக்க முடியல, வார்த்தையின்படி வாங்குறதுக்கு முடியல. அடுத்தது ஒரு சொல்றாரு, பார்வை சொல்லுகிறார். அடுத்தது ஒரு பார்வை சொல்லுகிறார். எப்படி பார்வை? என்னுடைய பார்வை இருக்க வேண்டும். என்னுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? அப்போஸ்தலருடைய நடபடிகளுடைய புஸ்தகம், அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியா 12வது அதிகாரம் 13-14. பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை எனும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளேயோடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தார். அவர்கள், நீ பிதறுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தான் உறுதியா என்று சாதித்தார். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். இப்போ இங்க நடத்தையை பத்தி பார்வையை பத்தி அழகா எழுதுகிறார். பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தார். இவருடைய பார்வை எப்படி இருக்கு பாத்தீங்களா? அந்த அம்மாவுடைய பேர் கூட எழுதியிருக்கு. அந்த பேர் என்ன பேருமா எழுதியிருக்கு? ரோதை. இது மாதிரி பெரிய அறை வேதத்துக்காய் நிற்கக்கூடிய பேதுரு என்ன செஞ்சுட்டாரு? 7வது ராஜா ஜெயிலில் போட்டுட்டாரு. ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறம் அங்க சுகமாய் அவர் படத்துக்கு தூங்குறப்போ தேவனுடைய தூதன் அவனை கட்டி எழுப்பி வெளியே கொண்டு வராரு. நேராக எழுப்பி வந்தவனை நேற்று அந்த திருவழியாக நடந்தவன் இவர் எந்த வீட்டை நம்பி வந்தாரோ அந்த வீட்டுக்கு தான் போறாரு. அல்லேலூயா. எந்த வீட்டை நம்பி வந்தாரோ அந்த வீட்டுக்கு தான் போறாரு. ஆனால் அந்த வீட்டுக்காரவங்க யாரும் இவரை ஏற்றுக்கல. ஒருத்தர் கதவை சாத்தி இருக்கிறப்போ அது பழகுன குரலாக இருந்தால், நம்ம அப்பா வந்திருக்காரு, இவங்க வந்திருக்கிறாங்க, அவங்க வந்திருக்காங்க, நம்ம குரலை வச்சு சொல்லுவோம். ஆனால் இந்த குரலை நன்றாய் கேட்டவள் தான் இந்த ரோதை பெண். அல்லேலூயா. ரோதை இந்த பேதுருடைய குரலை பிரசங்கத்தை நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க. நிறைய தடவை கேட்டபடினால்தான் இந்த ரோதை அழகாய் எழுதுகிறார், இது பேதுரு வந்திருக்கிறார் என்று சொல்லி. அப்போ உள்ள இருக்கிறவங்களாம் சொல்றான், நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுறியாடா, பைத்தியக்காரி மாதிரி நீ பேசுறிய, இது வந்திருக்கிறது பேதுரு இல்லை, இவ பேதுரு தான். ஆனால் இவருடைய பார்வை பூரா அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மேலே இருந்தபடினாலே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மேலே இருந்தபடினால், உயிர்த்தெழுந்த வார்த்தை பேதுருட்ட இருந்தபடினால், அந்த பேதுருடைய நிழல் சாயல் அவருடைய முகத்துக்கு தெரிந்தபடினால் அவர் அழகாய் சொல், இல்லை இவர் வந்திருக்கிறவர் பேதுரு தான், அவருடைய பார்வை சரியாய் இருந்தபடினால் அவர் அன்னைக்கு பேதுருவை அழகாய் கண்டு கொண்டார். இன்னைக்கு நம்முடைய இன்னைக்கு சபையில் இன்னைக்கு வரோம், கோயிலுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், எல்லாமே செய்கிறோம். என்னுடைய பார்வை எப்படி இருக்குது? சொல்லுங்க பாருங்க. நேற்று நாங்கள் ஒரு நடிகர் வராருன்னு சொல்லி காலையில் 10:30 மணிக்கு மீட்டிங்னா மரக்கடையில், 10:30 மணிக்கு மீட்டிங்னா மரக்கடையில். ஆனால் ஒரு 10:30 மணிக்கு வரல. 10:30 மணிக்கு போகிறதுக்கு முன்னாலே 9 மணிக்கே பாலக்கரை சத்திரம் போகிற பஸ்ஸெல்லாம் இங்கிட்ட நிப்பாட்டிட்டாங்க. அவர் வராரு 12:30 மணிக்கு. அவங்க ஏர்போர்ட்டில் இறங்கி இந்த பாலத்தை கடக்கிறதுக்கு 5 மணி நேரம் ஆகிடுச்சு. திருக்கி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரி காருக்குள்ளேயே உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்காரு. இப்படி ஆட்டி நல்ல மனுஷனாக இருந்தால் அந்த காருக்கு மேலே வந்து மைக்கை பிடிச்சி போகிற இடத்துக்கு நம்ம போவோம்,
எல்லாம் விரைவாக போங்க, யாரும் வண்டியை முண்டி அடிச்சுக்கிட்டு யாரும் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த வெயிலில் நின்று பேசுறதுக்கு அவரால் முடியும். சொல்லப்பட்ட இடத்துல ஒரு வெயிலில் பேசியிருக்கலாம், ஆனால் வெளியே அவர் பேசிட்டாருன்னு சொன்னாவே எல்லாம் கத்துறான். ஒருவேளை அவரை கைது சட்டமாக போலீஸ் என்ன செய்யுது, வெளியே நின்று பேச அவனை கைது செய்யணும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டேஜ் மேலே மைக்குக்கு மேலே வேனுக்கு மேலேன்னா அவனை சட்டம் ஒழுங்கு ஒரு நாளைக்கு கெட்டு போச்சுன்னு அவனை கைது பண்ணி விட்டு அதை ரெடியாக அடிக்கிறான். அதுக்கு பயந்துக்கிட்டு ஒரு உள்ளுக்குள்ளேயே இருக்கிறார். அதனால் எவ்வளோ மயக்கம் அடைச்சிருக்கிறான். ஒரு பார்வை எந்த பக்கம் திருப்புது, ஒரு பார்வை எந்த பக்கம் திருப்புது யோசனை பண்ணிப்பாங்க. அவருக்கும் 1 கோடி ரூபாய்க்கு அந்த சொகுசு வாகம், அதிலே எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது. தூங்கிக்கலாம், பேப்பரை படிச்சுக்கலாம், பேட்டி கொடுத்துக்கலாம், 4 பேர் வந்தால் சந்திச்சு உட்காரலாம். அது ஸ்க்ரீன் டைப்பு மாதிரி, லிஃப்ட் டைப்பு மாதிரி கீழே அமுக்கினா அந்த மேலே போகலாம். இந்த லிஃப்ட் இறக்கிட்டு அப்படியே கீழே அவங்க அப்படியே போகிறீங்க பக்கத்து குளிப்பாரு. அவ்வளோ அழகாக செஞ்சு அவ்வளோ அழகாக அவர் கொண்டு பேசிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க அத்தனை பேருடைய இளைஞருடைய பார்வை அவன் ஒருத்தர் மேலே தான் இருக்குது. ஏன்னா மித்த எல்லாத்தையும் நாங்கள் நம்பி வந்தோம், இவங்க எல்லாமே எங்களை வந்து கவுத்துட்டு போயிட்டாங்க, உடனே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம், எங்களை நீ பள்ளத்தில் தள்ளிடாத, எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுன்னு சொல்லி அவ்வளோ இளைஞர்கள். இந்த பெண்கள்லாம் பார்த்துக்கங்க, புருஷனுக்கு கூட அந்த ஒரு வரவேற்பு இருக்காது. வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்த புருஷனுக்கு கூட அந்த வரவேற்பு இருக்காது. வாடா 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 அங்கே இருக்க இதை எடுத்துட்டு போட்டுட்டு அது. ஆனால் இவன் ஒன்று இவன் எந்த சேர்த்தியில் வைக்கிறது இவர், அவருக்கு இங்கேருந்து முளைப்பாறை எடுத்துட்டு ஆராத்தி எடுக்கிறதுக்கு போகிறார். அவ்வளோ கூட்டத்தில் போய் ஆராத்தி தான் எடுக்க முடியுமா? ஏமாத்துறாங்க ஜனங்களும் ஏமாந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அவனும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷன்னு சொல்லி விடுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பே கிடையாது. பார்ப்போம் 2026 என்ன மாற்றம் வரப்போகுது. 2026 என்ன மாற்றம்? 2 பேரையும் மாறி மாறி பார்த்தாச்சு, இவனையும் பார்த்தாச்சு அவனையும் பார்த்தாச்சு. இப்போ புதுசாக இவர் சொல்லியிருக்காரு என்ன மாற்றத்தை கொடுக்க போறாருன்னு. 2026 மே மாதம் 3வது வாரம் நம்ம நிச்சயம் பயிர் சொல்றோம். ஜனங்க எவ்வளோ பேர் காசுக்கு அடிமையாகிறாங்க, எவ்வளோ கொலை நடக்குது அன்னைக்கு தான் தெரியும். என்னுடைய பார்வை சரி இருக்குமே என்று சொன்னார், என்னுடைய பார்வையில நிச்சயம் இயேசு செய்வார். அல்லேலூயா. என்னுடைய பார்வை வித்தியாசமான பார்வையாக இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய பார்வை மோசமாக தான் இருக்கும். எடுத்துக்காட்டாக நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் நாகமான நமக்கு நல்லாவே தெரியும். நாகமானை நல்லாவே தெரியும். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நாகமானை சொல்லுகிறார். சமாரியாவில் அநேக குஷ்டரோகிகள் உண்டு, ஆனால் நாகமானை போல தொழுநோயிலே சுகப்பட்டவர்கள் இல்லையே, சுகப்பட்டவர்கள் இல்லையே. இயேசு கிறிஸ்து உச்சரிக்கப்பட்ட அந்த நாகமான் இன்றைக்கு பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவினால் உச்சரிக்கப்பட்ட அந்த நாகமான் பெரியவராய் இருக்கிறார். இந்த நாகமானுடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால், சீரியா நாட்டினுடைய படை தளபதி, சீரியா நாட்டினுடைய பயிற்சி எடுத்தாலும் கூட அவருக்கு குஷ்டரோகம் இருந்ததை அந்த ஊர் ராஜா குணப்படுத்த முடியவில்லை. எலியா கிட்ட வந்து அவருடைய சீரிய ராஜாவை குணப்படுத்தப்படினால்தான் அவருடைய பார்வை சொல்லுகிறது, பூமி அனைத்திற்கும் இஸ்ரவேல் தேவனை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று நான் போய் எல்லா இடங்களையும் சொல்லுவேன் சொல்லி முடிக்கிறார். எல்லா இடங்களையும் நான் போய் சொல்லி முடிக்கிறேன்னு சொல்லுவேன். அன்றைக்கி நல்ல சமாரியனுடைய ஓமை நமக்கு படிக்க வேணாம், நல்ல சமாரியனுடைய ஓமைக்கு நல்லாவே தெரியும். இந்த ஓமையை நம்ம படித்து பார்க்கின்ற பொழுது லேவியர் வரோம், ஆசாரியன் வரோம், வேதத்தை கற்றுணங்க பலிபடுத்துக்காரன் எல்லாமே ஒதுங்கி போனாலும் இந்த சாமாரியனுக்காக ஒரே பார்வையாய் வரக்கூடிய இந்த குற்றுயிரும் கொலையுறுக்காய் ஒரே பார்வையாய் வரக்கூடியவன் அந்த சமாரியன் ஒருத்தான். இந்த சமாரியன் ஒருத்தான் அவனுடைய பார்வை எப்படி இருந்துச்சு? இவரை எப்படியாவது சத்திரத்தில் எண்ணெயெல்லாம் வார்த்து காயங்களாம் மாற்றி அவருடைய சத்திரத்தில் போய்விட்டு மீண்டும் செலவானால் நான் வந்து தருகிறேன் என்று சொன்னாரு, மீண்டும் வந்து தருகிறேன் என்று சொன்னாரு. அது மாதிரி அவருடைய பார்வை இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய பார்வை எப்படி இருக்குது? நம்முடைய பார்வை எப்படி இருக்குது? இந்த யூதாசை சொன்னோம், அவர் காட்டி கொடுத்துட்டார். இன்னைக்கு நம்ம இயேசுவை நம்ம எவ்வளோ காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காட்டி கொடுத்துட்டு தான் திருவிருந்தையை கையில் வாங்கிக்கணும், திருவிருந்தையை நாக்கில் வாங்கிக்கணும், அப்போ ரசத்தையும் நம்ம குடிக்கணும். அன்னைக்கு யூதாசு மாதிரி நமக்கு இன்னைக்கு மரண தண்டனை உடனே வாங்குற இடத்துல வந்துச்சுன்னா இன்னைக்கு எவ்வளோ சபை இன்னைக்கு காலியாகும், எவ்வளோ கோயில் காலியாக இருக்கும். குடிக்கிற சாமியாரும் குடிக்கிற அம்மாவும் குடிக்கிற
வாங்குறவனும் அந்தந்த இடத்துல சுருண்டு சுருண்டு விழுந்து அப்படியே மரணம் அடைஞ்சா எவ்வளோ கோயில் சுத்தமாக இருக்கும். தேவன் என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஜீவன் அவர் சன்னிதானத்துக்கு வர வேண்டும் என்று அவர் எப்படி இருக்கிறார்? நீடிய பொறுமையாக இருக்கிறார். அல்லேலூயா. நீடிய பொறுமையாக இருக்கிறார். இந்த நீடிய பொறுமை நம்மகிட்ட இல்லாதபடினால தான் இன்னைக்கு தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார். எல்லாம் எவ்வளோ சம்பவங்கள் எழுதப்படுகிறது. இன்னொருத்த என்ன செய்யலாம்? வேதத்திலே மத்திய நம்ம மத்திய புத்தகத்தில் படித்து பார்க்குறப்போ மதிகேடனே, தேவனுடைய தூதர் சொல்வார் அவனை பார்த்து, மதிகேடனே, இந்த ராத்திரியிலே உன்னுடைய களஞ்சியங்கள் இடித்து மற்றவர்கள் அதை எடுத்துக்கொண்டு போனால் உன்னுடைய ஆத்துமா என்னவாகும் என்று கேட்கின்ற பொழுது அவன் சிந்திக்கின்றான். எவ்வளவோ சிந்தனை வந்து கொண்டு இருக்கிறது. இந்த காலை பொழுதிலே தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, யூதாஸ் நாண்டு கொண்டு செத்த மாதிரி காட்டி கொடுக்கறதுக்கு நாண்டு கொண்டு சொல்றான். நீ உயிரோடு இருந்து இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நீ காட்டி கொடுக்குறீங்க, உயிரோடு இருந்து இயேசு கிறிஸ்துவை நீ காட்டி கொடுக்குறீங்க, உனக்கு மரணம் வரணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்குவோமா? இந்த குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே, இந்த குற்றமில்லாத சரீரத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன்னு சொல்லி இன்னைக்கு இயேசு யூதாஸ் தூக்கப்பட்டு இறந்த மாதிரி இன்னைக்கு சபை இன்னைக்கு இந்த தப்பை செஞ்சுக்கிட்டே நாங்கள் வாங்குறோமே, இதை செய்யறோமேன்னு சொல்லி சபை வாங்குறோன்னு சொல்லி இன்னைக்கு சபை இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்குதா? அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். கடைசியாக எபேசியருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் மனுஷருக்கு என்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு என்றே நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். மனுஷருக்கு என்று ஊழியம் செய்யாமல் நல் மனதோடு தேவனுக்கு ஊழியம் செய்யும். என்னுடைய நடத்த செயல் பார்வை எல்லாம் இருந்தாங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். பார்வையை நடத்த செயலும் பார்வை சரியில்லைன்னு சொன்னால் நான் கர்த்தருக்கு ஊழியமே செய்ய முடியாது. மனுஷனுக்கு ஊழியம் செஞ்சுட்டு வேணா நான் கடவுளுக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி நம்மளை என்ன செஞ்சுக்கலாம்? பெருமை பாராட்டிக்கலாம். ஆனால் தேவன் எல்லாத்தையும் அளந்து பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே தேவனுடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் விசாரித்து அறிகிறபடினால் அந்த தேவனிடத்திலே நிச்சயம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் எதிலே நாங்கள் உண்மை காட்டி கொடுத்திருக்கிறோம் ஐயா, எதிலே நாங்கள் உண்மை காட்டி கொடுத்திருக்கிறோம். இதனாலே நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, எழுந்து சென்று ஆண்டவரே, இந்த மகிமையான சரீரத்தை எவ்வளோ குற்றத்தோடு நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த மகிமையான சரீரத்தை எவ்வளோ குற்றத்தோடு நாங்கள் நினைச்சு பார்த்துருக்கோம். எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அந்த தேவன் யூதாசுக்கு இந்த புத்தி நாண்டு கொண்டு சேர்த்தான். நீங்க எங்ககிட்ட இருக்கிற புத்தி எவ்வளோ வருஷமா அவங்க காட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு மாற்றம் இல்லை என்று அவரிடத்திலே நாம ஒப்பு கொடுப்போம். யாக்கோப்பு நடுங்கிடுவானோ, யாக்கோப்பின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகீர்ப்போ, பதலாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதலாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஓடி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பார்போற்றும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம். பார்போற்றும் தேவன் என் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம். நீரே என் ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வேனில் வேண்டும்.
பிள்ளைகள் சபையும் பிதா முன்னே நிலைக்கும் பரிசுத்த மாளிகை எழும்பும். பிள்ளைகள் சபையும் பிதா முன்னே நிலைக்கும் பரிசுத்த மாளிகை எழும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்ணினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிழ்வரின் பாசம் தெரியுதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று அடங்கிடுவோம். குன்றிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்ணினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமையா, சரியான நேரத்தில் சரியான தரத்தில் காட்டி கொடுத்து யூதாசினால் மாட்சிமை அடைந்தவரே, மாட்சிமை அடைந்தவரே, சரியான இடத்தில் நாங்கள் உங்களை காட்டி கொடுக்காமல் நாங்கள் எவ்வளவோ வாழ்ந்திருக்கிறோம். உடைய பரிசுத்த ஜனங்கள் புலம்பல்ல நாங்கள் படிக்கின்ற பதி பரிசுத்த ஜனங்கள் உங்களை காட்டி கொடுப்பதற்கு பதிலாக விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று எழுதப்படுகிறது. சரியான இடத்தில் காட்டி அவர்கள் எந்தெந்த இடத்தில் அவர்கள் காட்டி கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த ஜனங்களுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் வந்திருக்கும். எல்லா ஆசீர்வாதமே தடைபட்டு போனபடினால் இந்த நாளிலுமாய் ஆண்டவரே, இந்த புலம்பலிலே சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை எங்களை கவனித்து பார். எங்களுக்கு நேரிட்டதை நீ கவனித்து பாரும். அந்த கவனிப்பு உம்மிடத்திலேயே இருக்கிறது. உங்களுடைய பார்வை சரியில்லை, உங்களுடைய நடத்தை சரியில்லை, உங்களுடைய செயலும் சரியில்லை. எங்களுக்கு என்னையா நீ தீர்வு கொடுக்க போறேன்னு சொல்லி கடைசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நிறைவு செய்வோம். அன்பின் பரவலாகவே இந்த காலப்பொழுது எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக இந்த கர்த்தாவே, 2வது வாரம் எங்களை ஒரு மனமகிழ்ச்சியாக பாடல்களையும் தேவனை துதிக்கக்கூடிய வல்லமையும் எங்களுக்கு கொடுத்துறீங்க. எங்களுடைய நல்ல வார்த்தைகளை கொடுத்துருக்கிறையா. நான் இங்கே நிற்பது காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறேனா, இல்லை காட்டி கொண்டு அது என்ன என்னிடம் இருந்து கொண்டு இருக்கிறதா? ஆண்டவரே, வேதத்தை தூக்கிய ஒவ்வொருவரும் காட்டி கொடுத்து கொண்டு இருந்தாலும் அவர்கள் இன்று மாறக்கூடிய நல்ல ஒரு சிலாய்க்கத்தாரும் ஐயா, நல்ல ஒரு எண்ணங்களை மாற்றக்கூடிய சிலாய்க்கத்தாரும், மகிமைப்படுத்துமையா, பரிசுத்தப்படுத்துமையா. காட்டி கொடுப்பதுங்கள் லேசான காரியம். ஒரு ஜீவன் போக போகுது, நாம் ஒவ்வொரு வாழ்க்கை மாறப்போகுது, ஒவ்வொருத்தருடைய அழிவு வரும்போது ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு சிலாய்க்கத்தாருங்க, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தாருங்கய்யா. யூதாசின்னு சொல்கிறோம், ஆனால் யூதாஸ் மறைந்து போயிட்டான். ஆனால் இன்னும் எத்தனை யூதாஸ் இருக்காங்கன்னு தெரியலையா. அவர்களெல்லாம் மாற்றக்கூடிய சிலாய்க்கத்தை தார், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தாருங்கய்யா. அவர்களுக்கு அந்த எண்ணத்திலிருந்து எடுத்து போட்டு நண்பனாகவும் சகோதரனாகவும் சகோதரியாகவும் மாறக்கூடிய சிலாய்க்கத்தை தாருங்கய்யா. நானே உங்களுக்கு வழியாக காட்டுவேன், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவனை நான் கையோடு வைத்துக் கொள்ள, காட்டி கொடுக்காத அளவுக்கு பாதுகாத்துக் கொள்ள, உலகத்தினாலே நான் மோசமாகாத அளவுக்கு என்னை முற்றிலும் மாற்றி தருவதற்காக நன்றி கர்த்தாவே, மகிமைப்படுத்துவதற்காக நன்றி கர்த்தாவே. கேட்ட வண்ணமா இல்லாதது எங்களுக்கு ஒரு மாறக்கூடிய எண்ணத்தை தந்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவே, மாறக்கூடிய வழியை காட்டியதற்காக நன்றி கர்த்தாவே, நல்ல ஒரு சாக்கியத்தை தருவதற்காக நன்றி கர்த்தாவே. மகிமைப்படுத்துமையா, பரிசுத்தப்படுத்தும் இப்ப ரேசு மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தர் செய்த சர்வ உபகாரம்